இந்த மாதிரியான சூழ்நிலையில நம்ம சந்திப்பு நடக்கும்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. நானும் அதை நினைச்சு பார்க்கவே இல்லை. நம்ம சந்திச்சிருக்கவே கூடாது ரஷீத். வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு தில்ஷாத். ஆனா அது அந்த கடவுளோட விருப்பத்தோட தான் நடக்குது. அவரோட விருப்பமா இல்ல உங்களோடதா? நான் இங்க வருவேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அப்புறம் எதுக்காக இங்க வந்தீங்க? நான் எங்க 17 வருஷமா வந்துகிட்டு இருக்கேன் தில்ஷாத். உனக்கு வேணா இது தெரியாம இருக்கலாம். எனக்கும் அது தெரியும். ஷெரின் என்னோட 2வது மனைவி. நீங்க என்ன பண்றீங்க ரஷீத்? உனக்கு நான் எத்தனை தடவை ஃபோன் பண்ண தெரியுமா? உனக்கு நான் மெசேஜ் கூட அனுப்பி வச்சேன். ஆனா நீ அதுக்கு எந்த பதிலும் சொல்லல. உன்னை நான் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன் தில்ஷாத். என்னை சந்திக்கிறதுக்கான உரிமையை நீங்க என்னைக்கோ இழந்துட்டீங்க ரஷீத். உங்களோட பார்வைக்கு நான் உங்களுக்கு தகுதி இல்லாத ஒரு மனைவி ஆயிட்டேன். இனிமே அந்த உரிமை உங்களுக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது.
டட்டடா டிக்கெட்ஸ் 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 கிடைச்சதா? கிடைக்காமையா போவோம்? 1 செகண்ட். ஆனா டிக்கெட்ஸ் கிடைக்கவே இல்லைன்னு சொன்னீங்க அப்போ. ஓ, அப்ப நீ எங்க எல்லாரையும் பைத்தியக்காரியாக்குறியா? அட நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி ஏற்கனவே புக் பண்ணி வச்சிருந்தேன். எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணுவானேன்னு தான். கேட்டுக்கிட்டு தானே இருக்கீங்க ஹுமேராக்கா, அவர் என்ன சொல்றாருன்னு. ஆமாப்பா, இப்ப நாங்கெல்லாம் பைத்தியக்காரிங்க தான். ஏன்னா இந்த ஜீன்ஸ் போடுற பொண்ணுங்க தானே புத்திசாலிங்க. நூர்ஜா, ஏதோ எரியற மாதிரி வாட வரல? அப்படியா? ஆமா, பக்கத்துல தான் எங்கேயோ எரியுது. I can smell it. நாங்க யார பார்த்து வயிறு எரிய மாட்டோம். நீ அந்த பொண்ணுங்களை பார்த்தானே வயிறு எரியற? Born from them. What? நல்லா வயிறு எரியுறியே. அட ஏன் மூஞ்சியை திருப்பிக்கிற? ஓ, நேத்து நீங்க என்கிட்ட பேசின அதே விஷயத்த மறந்துட்டீங்க போல இருக்கு உமரா பேகம். என் கண்ணை பார்த்து பேசுறதுக்கு கூட தைரியம் இல்லாம அப்படியே தரைய பார்த்துக்கிட்டு நிக்கிறீங்க. அப்புறம் அதோட சேர்ந்து நீயும் லூஸ் ஆயிட்ட. என்ன தொந்தரவு பண்றத முதல்ல நிறுத்து. உன்னை தொந்தரவு பண்ணாம நான் வேற யாரை தொந்தரவு பண்ண முடியும்? ஐயான், என் கோவத்தை தயவு செஞ்சு கலராத. பண்ணா என்ன பண்ணுவ? அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே சுத்தமா தெரியாது. அப்படின்னா ஒரு சாம்பிள்? பைத்தியக்கார. அம்மா, என் வேலை சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு. அதான் நானே உங்களை பிக்கப் பண்ணிக்கலான்னு வந்தேன். என்னாச்சுமா? இந்த நாள் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமான நாள்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் ஒவ்வொரு வருஷமும் நீங்க இங்க வரீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இவ்வளவு கவலையா இருந்ததே இல்லை. என்னாச்சு? எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா சார்? கடந்த கால வாழ்க்கையோட நிழல் என் மேல விழுந்த மாதிரி தோணுச்சு. என்னாச்சுமா? சில நேரத்துல கடந்த கால வாழ்க்கை என் கண்ணு முன்னாடி வந்து வந்து போயிட்டு இருக்கும். அப்ப நடந்த மாதிரியே இருக்கும். கடந்த கால வாழ்க்கையை நினைக்கிறதுல ஒரு பிரயோஜனம் அல்லமா. அதையெல்லாம் முழுசா மறக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாம நீங்க சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கீங்க, உங்களோட கடந்த கால வாழ்க்கையை நீங்க கண்டிப்பா மறந்துடுவீங்கன்னு. அப்புறம் எதுக்காக திரும்ப திரும்ப அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அது நமக்கு வலியும் வேதனையும் மட்டும்தான் தருமா? எனக்கு தெரியும். நான் நல்லாதான் இருக்கேன். சும்மா அப்படியே மனசு சில நேரத்துல கவலைப்படும். வாங்க. லக்னோல இருக்கிற மாமாக்கு அனுப்பி வைக்க போற கார்டுல வித் ஃபேமிலின்னு போடலாமா இல்ல வேண்டாமா? இவருக்கும் இவருடைய பையனுக்கும் சண்டை வந்துருச்சு இல்ல, அக்கா கிட்ட கேட்டி போட்டுக்கலாம். அப்புறம் இந்த டெல்லியில இருக்கிற அத்தை அல்ல, அவங்க அடிக்கடி ஊருக்கு போயிடுவாங்களே, கார்டு போறப்ப அவங்க இருக்கிறாங்களோ இல்லையோ. சரி சரி, அவங்களுக்கு கார்டை கொரியர்ல அனுப்பிடலாம். அப்பதான் சரியா போய் சேர்ந்துரும். எல்லாம் விதியுடைய லக்கு தான், இதுல எந்த சந்தேகமும் இல்ல. சரி, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, நீ எப்பவுமே எதையும் தப்பா நினைக்காதேன்னு. இப்ப பிரச்சனை ஆயிடுச்சு. அச்சச்சோ அக்கா, டெல்லியில இருக்கிற அத்தை அல்ல கிட்ட போய் சேர்ந்துட்டாங்களா? நல்ல வேளை நான் உங்களுக்கு கார்டே அனுப்பல. ஒரு கார்டு 200 ரூபாய் அக்கா. அந்த கார்டு பணம் வீணா போயிருக்கும். அட நீ என்ன எதையோ பேசிட்டு இருக்க? அட அவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் ஆகல. அப்பத்தைக்கு ஒண்ணும் ஆகலையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நல்ல வேலைக்கா, நம்ம கார்டும் தப்பிச்சிருச்சு, அப்புறம் அத்தையும் தப்பிச்சிட்டாங்க. அப்போ நீங்க யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஹசீனா கிட்ட இருந்து போன் வந்துச்சு. அவ இப்ப இங்க வந்துகிட்டு இருக்காளாம். ஏன் வராங்க? எனக்கு என்ன தெரியும்? எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த நேரத்துல காரணம் இல்லாம யாரும் வரமாட்டாங்க. நிச்சயமா ஏதாவது நடந்திருக்கும். என்ன நடந்திருக்கும்க்கா? சரி, நான் அவ எதுக்கு வரான்னு எனக்கு ஒண்ணும் தெரியாது. அல்ல, அவரு கூட இப்ப இங்க இல்ல. ஹசீனா இங்க வரும்போது வீட்டுல யாராவது இருந்தாகணும். ஆமா, ரஷீத் எங்க? அவரு காலையில ஆபீஸ்க்கு போயிட்டாரு.
ஏதோ இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குன்னு சொன்னாரு. அப்படின்னா உடனே ஃபோன் பண்ணி அவர் இங்க வர சொல்லு. அட அவர் இங்க கட்டாயம் இருக்கணுமா? நான் ரஷீத டிஸ்டர்ப் பண்ணணுமா? என்கிட்ட கொடு, நான் ஃபோன் பண்றேன். அவரோட போன் ஆஃப்ல இருக்கு. ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியுது, நீ எல்லா விஷயத்திலயும் அவருக்கு ரொம்ப ரொம்ப இடம் கொடுத்து வச்சுட்ட. ஆபீஸ்க்கு போன் பண்ணி பாப்போம். ரஷித் மியா கிட்ட பேசணும். வீட்ல இருந்து பேசுறோம். என்னது? ரஷித் மியா இன்னைக்கு அங்க வரவே இல்லையா? ஆமா, நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. யூ நீட் டு ஹேவ் அ குவைட் பீஸ்ஃபுல் டே. எதை பத்தியும் யோசிக்காம என்னது இது? தெரியலையே. நஜ்மாவும் ஜோயாவும் காலேஜுக்கு போயிருப்பாங்களே, அப்புறம் இது எப்படி இதெல்லாம்? கிடைச்சிருச்சு. ஹேய், இதெல்லாம் என்னம்மா ஜோயா? MA. எம்ஏ? மாஷா அல்லாஹ். நான் மறந்தே போயிட்டேன். You know what? நான் கேக் பண்ணிருக்கேன். Here, yummy cake. இது கேக்கா? Yes, of course, இது கேக் தான். நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இத பண்ணிருக்கேன். இன்ஃபேக்ட் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு. நான் இப்போ ரெசிபியை பார்த்து அதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகே, இது வரேன். ஓஹோ, இது ஸ்லீப் மோட்ல போயிடுச்சு. வெயிட். லா 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 லா. இதான் என்னோட பாஸ்வேர்ட். ஓ, இந்த வீடு இனிமே குவைட்டா இருக்காது. நான் ஏதாவது சொன்னா தப்பா தான் சொல்றேன்னு வைங்க. ஆனா ஷெரீன், ஒரு பொண்டாட்டிக்கு தான் புருஷன் எங்கெல்லாம் போயிருக்கான்னு ஒவ்வொரு நிமிஷமும் தெரியணும். அட அவர் எங்க போறேன்னு சொல்லிட்டு போகணும்ல. பொண்டாட்டிக்கிட்ட அவர் சொல்லிட்டு போகணும்ல. ஆனா நீ எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு கற்பனை உலகத்திலேயே இருந்துகிட்டு இருக்க. உன்னோட வீட்டுக்காரர் எங்க போறாருன்னு உனக்கு தெரியவே மாட்டேங்குது. ரஷித், நீங்க எங்க போயிருந்தீங்க? உங்களுக்கு போன் போட்டாலும் எடுக்கல. அது நெட்வொர்க் இல்லாம போயிருக்கோம். இன்னைக்கு முழுக்க நான் ஆபீஸ்ல தான் இருந்தேன். சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். வா ஹசீனா. ஓ யா, கேக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் சாக்லேட் சாஸ் தான் பாக்கி. அப்புறம் சாக்லேட் சாஸ நான் இங்க எங்கேயோ தான் வச்சிருந்தேன். ஞாபகம் வரலையே. எங்க எங்க போச்சு? அப்புறம் அத்தை, நான் ஏன் கேக் பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? கம் ஆன் ஜோயா, நீ ஏன் இந்த கேக்க பண்ணிருக்கேன்னு கேளுங்க. ஜோயா, ப்ளீஸ் சொல்ல, நீ எதுக்காக இந்த கேக் பண்ணிருக்க? என்னோட அத்தைக்காக. ஏன்னா நான் நேத்துல இருந்து நோட்டீஸ் பண்றேன், நீங்க ரொம்ப வருத்தத்துல இருக்கீங்க.
சாக்லேட் கேக் சாப்பிட்டா யாருமே வருத்தமா இருக்க மாட்டாங்க. ஆனா நீ ஓ கம் ஆன் அத்தை, நான் உங்களை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். இன்னைக்கு உங்களை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க என்ன நிலைமையில இருக்கீங்கன்னு. அதனாலதான் நான் இந்த கேக்க பண்ணேன். என்னாச்சு? ஹே அத்தை, என்னாச்சு? ஒண்ணு இல்ல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா அத்தை? உங்களை பாக்குறதுக்கு என்னோட அம்மா மாதிரியே இருக்கு. பாசமழையை பொழிஞ்சிட்டீங்கன்னா எனக்கு ஒரு கப் காஃபி கிடைக்குமா ப்ளீஸ்? ஷூர். நீங்களும் கேக் சாப்பிடுங்களேன். இன்ஃபேக்ட் நீங்க இனிப்பா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா, இதையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் க்ளீன் பண்ணுங்க. நோ, ஐ அம் சீரியஸ். நீங்க கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்டீங்கன்னா இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் உங்களுக்கு ப்ராப்ளமா தெரியாது. சரி, இத வச்சு நான் ஒரு கவிதை சொல்றேன். பேச்சுல இல்ல இனிப்பு, ஆனா பார்க்கிறதுக்கு ரொம்ப நேர்மையானவரு. பேச்சுல இல்ல இனிப்பு, ஆனா பார்க்கிறதுக்கு ரொம்ப நேர்மையானவரு. கசப்பான பேச்செல்லாம் மறந்துருங்க. இப்ப ஹேவ் சம் சாக்லேட் கேக். ஆனா சாக்லேட் சாஸ் எங்க போச்சு? ஓ, இட்ஸ் ஓகே, நான் ரூம்ல இருக்கான்னு போய் பார்க்கறேன். அம்மா, I can't take this no more. சார் ப்ளீஸ், பாவம் அம்மா அந்த பொண்ணு. ப்ளீஸ், I beg of you. அவளை பாவன் மட்டும் சொல்லாதீங்க. அப்புறம் இந்த மிஸ் நியூயார்க் 420 எப்படியாவது. என்னோட ரூம்லயும் சாக்லேட் சாஸ் இல்ல. சில திங்ஸ் எங்கயாவது வச்சிருவேன், அப்புறம் நான் மறந்தே போயிடுவேன். சாக்லேட் சாஸ் எங்க வச்சேனே தெரியல. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா ப்ளீஸ்? தேடுங்களேன். ஷூர். தேங்க்ஸ். ஹசீனாக்கா, நீங்க ஏன் இந்த சூட்டை மாத்தணும்னு சொல்றீங்க? இம்ரானுக்கு இது பிடிக்கலையா? அட இல்ல இல்ல, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. சூட்ல எந்த குறையும் இல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. அது என்னன்னா மேட்ச் ஆகல. அசினா எதோட? அது நிக்கத்தோட ட்ரெஸ்ஸோட. இந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்க என்ன நினைச்சு வச்சிருந்தோம்னா, பொண்ணு மாப்பிள்ளை Dress மேட்சிங்கா இருக்கணும்னு நினைச்சோம். இப்போ இந்த கலர் ப்ளூ, இந்த கலர் இம்ரானுக்கு அழகா தான் இருக்கும். ஆனா நிக்கத்துக்கு அந்த கலர் அழகா இருக்காதுல்ல. அது என்னன்னா அவளுக்கு கொஞ்சம் நேரம் கம்மி இல்ல என்ன? அது நாங்க கிரீன் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆனா கல்யாணத்துக்குள்ள பெருசா என்ன வித்தியாசம் வரப்போகுதுன்னு தெரியல. ஆமா, அது உண்மைதான். கல்யாணத்துக்குள்ள ஒண்ணு கலர் மாறிடாதுல்ல, அதனாலதான். ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். அதனாலதான் நான் இப்படி யோசிச்சேன், இம்ரானோட சூட்டோட கலரை மாத்திடலான்னு. அதுக்கப்புறம் பொண்ணோட கலரை பத்தி யாரும் தப்பா சொல்ல மாட்டாங்கல்ல, அப்படித்தானம்மா? நீ ரொம்ப சரியாதான் சொல்ற. நிக்கத் மேல நீ எவ்வளவு அக்கறை காட்டுற இல்ல ஷரீன்? ஆமா. சரி, நாங்க உடனே இந்த சூட்டை மாத்திடுறோம். அட, அத நாங்களே மாத்திக்கிறோம். நீங்க எங்க வாங்குனீங்கன்னு மட்டும் எங்க கிட்ட சொல்லுங்க. இந்த ஹுமேரா என் பைக் சாவியை எங்க வச்சானே தெரியலையே. இதோ ஆயானே வந்துட்டான். இது எல்லாத்தையுமே அயான் தான் வாங்கினான். அயான், அசினா கிட்ட கொஞ்சம் சொல்லுப்பா, இந்த சூட்டை நீ எந்த கடையில வாங்கின? அது இம்ரானோட சூட்டை மாத்தணும்னு நினைக்கிறாங்க. ஓ ஷிட், நல்லா மாட்டிக்கிட்டேன். இது அசாரனால வாங்கிட்டு வந்தாரு.